என்னையா தூங்கிட்டியா? நேரமாச்சு. என்னங்க, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுங்களா? என்னையா பொல்லாதது கேட்க போற? கேளு. நான் தெரியாதனமா இங்க வந்துட்டேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நான் ஓடி போயிடுறேன். பொழப்ப கெடுத்துட்டியா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. இப்படி பயந்து சாவற நீ கல்யாணம் பண்ணிட்டு என்னத்தையா பண்ண போற? உனக்கெல்லாம் ஒரு மீச, சட்டை, டாலர் வச்ச செயின். இத பாரியா, காசு பணத்துக்காக மட்டும் ஒரு பொண்ணு வேசியா போறது இல்ல. கட்டினவன் சரியில்லாட்டி கூட அப்படி ஆவறது உண்டு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த பொண்ணோட வாழ்க்கையாவது கெடுத்துறாத. பேசாம காவிய கட்டிக்கிட்டு சாமியாரா போய் தோல. கார்த்திக், என்னடா இது? நான் சாமியாராக்க போறேமா. சச்சிதானந்தம் சச்சிதானந்தம். இது ஞானத்தால் ஏற்பட்ட துறவா அல்லது ஞானத்தால் ஏற்பட்ட துறவா என்பதை மான்மார் சூடத்தால் காட்டுகிறேன். சிஷ்யா, சூடத்தை ஏற்று ஜோதியை காட்டு. ஐயோ, கடிச்சிருவாரோ? சுவாமி, ஏமாத்ரா ஏமாத்ரா. மகளே, கண்டுபிடித்து விட்டேன், கண்டுபிடித்து விட்டேன். இது ஞானத்தால் வந்த துறவுதான். ஐயோ, இப்படி போய் சொல்றானே. மகளே, ஜோதியில் தெரிந்த அற்புதத்தில் பாதியை கூறுகிறேன் கேள். வாரத்தில் 6 நாட்கள் வேலை செய்யும் ஒரு சாதாரண மானுடனுக்கு ஒரு நாள் ஓய்வு தேவைப்படுகிறதே, ஆண்டவனுக்கு தேவைப்படாதா? அதற்காக தனது சார்பாக இவ்வுலகத்தை பரிபாலனம் செய்ய ஆண்டவனாகப்பட்டவன் ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒரு மனிதனை படைத்து இவ்வுலகிற்கு அனுப்பி அவனை பகவானாக்குகிறான். அம்மா நல்லா ஏமாத்துறான். அதன்படி இந்த 20ஆம் நூற்றாண்டுக்கு உனது மகனை பகவானாக்கி இருக்கிறான். இன்னும் 18 வருட காலம் அவனுடைய பரிபாலனம் தான். தாயே, நீ சாதாரண தாய் அல்ல, தேவதூதனை ஈன்றெடுத்த தெய்வத்தாய், தெய்வத்தாய். அவதார புருஷனான இவனுக்கு திருமணம் செய்து வைத்து இவனை சாதாரண மானுடனாக்கி விடாதே தாயே. இன்விடேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டீங்களா? பாதியை கொடுத்துட்டோம், மீதியை நிறுத்தி வச்சிருக்கோம். கொடுத்த பாதியும் திரும்ப வாங்கிடுங்க. எஸ், என் கார்த்தி இப்ப எல்லாத்தையும் திறந்த துறவி ஆயிட்டான். இன்னும் ஒட்டி இருக்கிறது அம்மாங்கிற ஒரே உறவுதான். இன்னைக்கு ராத்திரியோட அந்த உறவு முறிஞ்சு போயிடும். நாளைக்கு காலையில என் கார்த்தி தீட்சிக்காக பக்த சமாஜம் கூட்டு போகணும். இத சொல்லிட்டு போகத்தான் நான் இங்க வந்தேன். உங்க சூர்யாவுக்கு வேற நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. சூர்யா, 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 இங்க பாருமா. சூர்யா, என்னங்க இது? குழந்தை எப்படி அழுதுகிட்டு இருக்கா? பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க. இவ வாய் விட்டு அழறா, ஆனா அந்த அம்மா மனசுக்குள்ள எப்படி அழுதுட்டு இருக்காங்கிறது எனக்கு தான் தெரியும். எவ்வளவு பெரிய பாக்ஸர் அந்த திலீப். யாராலையுமே ஜெயிக்க முடியாத அவனை ஒரே ஒரு வார்த்தையால அவன் மனைவி கோழையாக்கிட்டான். உலகமே தெரியாத அந்த அப்பாவி பையன் கார்த்திக்க உன் பொண்ணு தன்னோட போக்கால சாமியாராக்கிட்டான். பட்டுமெத்தையில படுத்திருந்த அந்த பையன் இன்னுமே படுக்க போறது கட்டாந்தரையில விதவிதமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தான். இன்னுமே அவன் உடுத்த போறது ஒரே ட்ரெஸ், காவி. இதுக்கெல்லாம் காரணம் உன் பொண்ணு. இவன் என்ன தப்பு பண்ணினா? நீ ஒரு ஆம்பளையா, நீ ஒரு ஆம்பளையான அடிக்கு ஒரு தடவை அவனை அவமானப்படுத்த வேண்டிய பேச்சு. பொண்ணுங்கிறவ கால் நகத்தை பார்த்து நடக்கணுங்கிற நீதி இவளுக்கு சொல்லாம இவளை ஆணவமா அலைய விட்ட உன்னுடைய வளர்ப்பு.
ஒரு ஆடையை வாங்கி கொடுத்து அலங்கோலமா வீதியில அலைவிட்ட உன்னுடைய திமிரு, லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் குதிக்க சொல்லி உன் பொண்ணோட குணத்தையே மாத்திட்டிய. செல்லம் கொடுக்கிறேன் வாழ்க்கையை சீரழிச்சிட்டிய. எவ்வளவு நாள் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எத்தனை முறை கண்டிச்சிருக்கேன். இப்ப என்ன குடிமுடிக்கு போச்சு? புருஷனோட வாழ்ந்தவளே பிடிக்கலன்னு டைவர்ஸ் பண்றான். அவன் என்ன என் மகளுக்கு தாலியா கட்டிட்டான்? அதுக்காக இன்னொரு நல்ல பையனா பார்த்து கட்டி வச்சுட்டா போகுது. இன்னொருத்தரை கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்றியே, உனக்கு என்ன நெஞ்செழுத்தம்? அவன் தான் சாமியார் ஆயிட்டானே, என்ன பண்றது? சொல்லாதீங்க. அவருக்காக எப்படியே விட்டாலும் விடுவேன்.